வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் கிராம மக்களை வெளியேற்றுறதுல கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அவங்க பல நூறாண்டு காலமாக அந்த இடத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மலையடிக்குப்பம் மக்களை வெளியேற்றி அந்த விவசாய நிலங்களை பாதிக்க வைத்து அடிக்கணும்னு நினைக்கிறதில் கடலூர் மாவட்ட நிர்வாகம் இருக்குது. அவங்க போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாரு. அது மேலே கூடுதல் செயலருக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விசாரணை நடந்துன்னு இருக்குது. இது தப்பு. அந்த மக்கள் உரிமையல் நீதிமன்றத்தை நாடணும். சிவில் கோர்ட்டில் முன்சிப் கோர்ட்டோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்சிப் கோர்ட்டோ சப் கோர்ட்டோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டையோ அணுகி அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி வழக்கை போட்டு ஒரு பரிகாரத்தை தேடலாம். அந்த ஊர் மக்கள் ஆர்டர் 1 ரூல் 8 போட்டு பொதுநல வழக்கை பல மக்கள் சார்பாக செய்யலாம். அதை செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ரிட் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மலையடிக்குப்பம் மக்கள் என்னை நாடி வந்தால் அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். இந்த மக்களும் இயக்கமும் உதவி செய்யும். இதை மக்கள் அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் இது தெரிஞ்சுக்கின்னு அவங்க என்னை அணுகிறதுக்கான முயற்சி இறங்கினா நிச்சயமாக அவர்கள் சொத்தை பாதுகாத்து மீட்டெடுத்து அவங்களுடைய உண்மைக்கு அவங்க உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த 100 ஆண்டு கால சொத்து சுவாதீனத்தை பாதுகாத்து தருவேன். இது என்னுடைய உண்மையான ஒரு விஷயமாகும். அதே நேரத்தில் நான் தமிழக அரசை கேட்டுக்கிறேன், இந்த வேலையை கைவிட்டுடுங்கன்னு ஸ்டாலினுக்கு நான் நேரடியாகவே கோரிக்கை வைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக மலையடிக்குப்பத்தில் எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது. புரிஞ்சிங்க ஸ்டாலின்ற ஒரு சொல்கிறேன். கேட்கலன்னா அதுக்கு பிறகு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கலாம். நன்றி, வணக்கம்.